மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய தரமான 5 கொரியன் சீரிஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாமே Netflixல இருக்கு. தமிழ் டப்பிங்லயே இருக்கு. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த லிஸ்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். 5த் பிளேஸில் பேராசைட் 2024ல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபியிலேருந்து 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. கான்செப்ட் என்னென்னா, நம்மளோட பூமிக்கு வினோதமான புதிய கிரியேச்சர் வந்திருக்கு. அது நம்ம மனுஷங்களோட மூளைக்குள்ளே புகுந்து அவங்களோட மூளையை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயத்தினால நம்ம ஹீரோயினும் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது, அதான் இந்த சீரிஸோட பயங்கரமான கான்செப்டாகவே இருக்கும். ஒரு எபிசோடும் செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. மெயினாக இதில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலில் மிரட்டி இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஒரு ஜாம்பி சீரிஸ் மாதிரி இந்த சீரிஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு எபிசோடுமே பயங்கர த்ரில்லிங்காக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். 4th பிளேஸில் த 8 ஷோ 2024ல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபியிலேருந்து 7.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. கான்செப்ட் என்னென்னா, மொத்தமாக ஒரு 8 பேரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. 8 லெவல்ஸ் இருக்கும். அதில் ஹையர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அதிக பணமோ, லோவர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு கம்மியான பணமோ கிடைக்கும். இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஸ்குவிட் கேம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 8 லெவல்ஸில் இருக்க இந்த 8 பேரும் எப்படியெல்லாம் இந்த கேமில் சர்வை பண்ணுறாங்க, கடைசியில் யார் இதில் ஜெயிச்சாங்க, அதுதான் இதனோட பயங்கரமான கான்செப்டாகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸ்குவிட் கேம் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு தரமான சீரிஸ். இந்த சீரிஸை நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பட் பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். ஒரு எபிசோடுமே செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். காமெடி ஃபன்லாம் சூப்பராக வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். 3rd பிளேஸில் மெர்சி ஃபார் நன் 2025ல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபியிலேருந்து 7.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. கான்செப்ட் என்னென்னா, நம்ம ஹீரோவுடைய தம்பி வந்து ஒரு கேங்கில் இருப்பார். ஆனால் அவரை யாரோ ஒருத்தங்க சாவடிச்சிட்டாங்க. என் தம்பி எதனால்ரா சாவடிச்சிங்கன்னு சொல்லிட்டு எப்படி அவனை சாவடிச்சாங்கன்ட்டு நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக களத்தில் இறங்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கதையில் நடந்தது, அதுதான் இந்த படத்தோட பயங்கரமான கான்செப்டாகவே இருக்கும். இந்த சீரிஸ் பார்த்திங்கன்னா முழுக்க ஜான்விக் மூவி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சீரிஸ் ஃபுல்லாகவே எக்கச்சக்கமான ஆக்ஷன் சீக்வன்ஸை வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆக்ஷன் மூவி லவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த சீரிஸை கண்டிப்பாக பாருங்கள். ரத்தம் தெறிக்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸையும் சும்மா வெறித்தனமாக எடுத்திருப்பாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தரமான சீரிஸ், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 2nd பிளேஸில் டீச் யூ அ லெசன் 2026ல் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபியிலேருந்து 8.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமில் எந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரலாம், அப்படி கொண்டு வந்தால் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு விஷயங்களோட இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபன், காமெடி, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கும். அதோடு சேர்ந்து நல்ல ஒரு மெசேஜையுமே இந்த சீரிஸில் கொண்டு வந்ததால் இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிருக்கு. செம்ம வைரலாகவும் ஆச்சுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த சீரிஸ் செம்ம ஒர்த்தாகவும் இருக்குது. நீங்கள் பாருங்களேன், ஒரு எபிசோடும் வேறு லெவலில் இருக்கும். இந்த சீரிஸை நீங்கள் பார்க்கும்போது நம்ம மாஸ்டர் படம் இருக்குல்ல, அது உங்களுக்கு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரும். அதே மாதிரி தான் இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். செம்மையாகவே இருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. 1st பிளேஸில் வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரின்ஸ் 2025ல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபியிலேருந்து 9 ரேட்டிங் தந்திருக்காங்க. நம்மளோட லைஃபுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இந்த சீரீஸில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்கிறாங்க. அவங்க அம்மாவா ஆனதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணை அவங்க எப்படியெல்லாம் வளர்த்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா வளர்க்குறதுக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. அது எல்லாத்தையுமே ரொம்ப எமோஷ்னலோட செம்ம ஃபன் கலந்து ஒரு சில ரொமான்ஸோட ரொம்ப அழகாக நம்ம லைஃப்க்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே சேர்த்து சொன்ன ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸை நீங்கள் எல்லாருமே உங்கள் லைஃப் டைமில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஹைலி ரெக்கமெண்டடான ஒரு சீரிஸ். இந்த சீரிஸை நீங்கள் பார்க்கும்போது ஒரு எபிசோட்லையுமே ஏதாச்சும் ஒரு சீனை பார்த்து கண்டிப்பாக அழுவீங்க. அந்தளவுக்கு எமோஷ்னலாக செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய சீரிஸ். இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மிஸ் மட்டும் பண்ணுறாதீங்க. டெஃபினட்டாக இப்போ கூட டைம் இருக்குது. கண்டிப்பாக பார்த்துருங்க. இப்போ நான் சொன்ன இந்த 5 கொரியன் சீரிஸுமே மஸ்ட் வாட்சான சீரிஸ். எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். ஆல்ரெடி பார்த்தவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த 5 சீரிஸும் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.